என் இனிய வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி ரூபன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நான் எங்களோட வீட்டு இரவு சாப்பாடு செய்து காட்ட போகிறேன். நான் இப்போ தான் ஒரு வீடியோ எடுத்து முடித்தேன். நான் எள்ளுப்பாகு வீடியோ எடுத்து முடிஞ்சிட்டு எங்களோட வீட்டு இரவு சாப்பாடு செய்ய போகிறேன். அந்த வீடியோவையும் உங்களுக்கு தரலாமன்ட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் எங்களோட வீட்டு இரவு சாப்பாடுன்னு சொன்னால் புட்டு, அடுத்தது முட்டை பொரியல். இந்த முட்டை பொரியல் தான் மெயினாக இந்த வீடியோவில் இருக்கணுமென்று நான் நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தவங்க, இப்போ இல்லை, நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு முதல் இந்த முட்டை பொரியலை செய்து காட்டுங்கக்காண்டு. எனக்கு அது சிம்பிளாக இருக்கிறபடியே நான் அதை பெருசுபடுத்த இல்லை. இருந்தாலும் நேரடியாக என்னை ஒரு சிலர் கண்டபோது கேட்டுச்சுன்னா அந்த முட்டை பொரியல் ஒருக்கா உங்களோட நீங்கள் செய்கிற மாதிரி ஒருக்கா செய்து காட்ட சொல்லி, அதனால தான் நானும் எங்களோட வீட்டு இரவு சாப்பாட்டுக்காக இந்த முட்டை பொரியல் செய்ய போகிறேன். முட்டை பொரியல், சம்பல், புட்டு, இதை நான் உங்களுக்கு வீடியோவாக தரப்போகிறேன். முதல்ல ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மிளகாயை லைட்டாக வறுக்க போகிறேன். வறுக்கிறேன் மீன்ஸ் லைட்டாக ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரட்டி எடுக்க போகிறேன். ஏன்னாடா ஆல்ரெடி செத்தல் மிளகா கழுவி காய வச்சு தான் வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு, இது பார்த்திங்கன்னா நல்லா முரண்டு இருக்குது தான். மிளகா லைட்டாக பொரிஞ்சு வரைக்கல திக்கில்லை. அரை தேக்கரண்டி பெருஞ்சீரகம் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். ஒரு கொஞ்சம் சின்ன சீரகம் அடுப்பில் வைக்கணுமென்ட்டு இல்லை. இப்படியே இதை கொண்டு போய் மிக்சியில் போட போகிறேன். இந்த பொரிச்ச மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்க்கிறேன். பெருஞ்சீரகம் சீரகம் அப்படியே இருக்கட்டும். இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி இருக்கிறேன். அதை இதில் சூட்டோடு போடுறேன். அப்படியே போட்டுட்டு அப்படியே இப்போ இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுக்கொள்ளுவோம். 2 உள்ளி எடுத்துருக்கிறேன். 2 உள்ளி அப்படியே வெளி தோலை உரிச்சிட்டு உள் தோலோட இந்த பொரிச்ச மிளகாயோட சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். அரை தேக்கரண்டி உப்பு. ஓகே, இதை போட்டு ஒரு அடி அடிக்கலாம். அதோட இந்த உள்ளியை ஏன் போடுறேன்னு சொன்னால் ஒரு சிலர் என்ன கேட்டிருந்தாங்க, உள்ளி சம்பலுக்கு போடுறது புதுசாக இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே என்னோடய கருவேப்பிலை கண்டில் இருந்து ஒரு கருவேப்பிலை நெட்டு எடுத்து இப்போ இதுக்குள்ள துருவினா தேங்காய்ப்பூ ஒரு பாதி தேங்காய்ன்ற அளவு, கருவேப்பிலையோட இந்த நெட்டெல்லாம் முறித்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு வெங்காயம், சீரகம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் 2ஐயும் சேர்த்துருக்கிறேன். புளி, இது சீட்ஸ் எடுத்த புளி தான். அப்படியே ஊற வச்சது அப்படியே தண்ணியில் எடுத்து 2 மேசக்கரண்டி போதும், பார்த்துட்டு விடலாம். இதை நல்லா அடிக்கக்கூடாது, ஒரு 2-3 சுத்து. நல்லா அரைச்சா சட்னியாக போயிடும். அதனால் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ சின்ன ஜார் எடுத்துருக்கிறதால கொஞ்சம் விட்டு தான் அடிக்கணும். இதுவே போதும்.
ஓகே, சம்பல் இதுக்கு மறுக்கா டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். போடுறதுக்கு முதல்ல உப்பு காணுமா புளி காணுமான்னு பார்த்துட்டு வைக்கலாம். அம்மா என்னவா சார்? ஓகே, குட், தேங்க்ஸ். நைஸாக இருக்குது, என்ன ஜம்மண்டு இருக்குது. இப்போ வந்து நான் இதில் வெள்ளை அவிச்ச கோதுமைமா, அதாவது அவிச்ச கோதுமைமா இது நானே அவிச்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி அரிசிமா இது நானே வறுத்து வச்சுருக்கேன், இடித்து வறுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் அவிச்ச கோதுமை மாவில் இதை அரிக்க தேவையில்லை, இருந்தாலும் நான் அரிச்சுவேன். ஒரு கால் நான் ஆல்ரெடி இதை அரித்து தான் வச்சேன். நான் கொஞ்சமாக எடுத்து அரிச்சிட்டு நான் அளக்க மாட்டேன், இப்படி கையளவுக்கு போட்டு தான் எங்களோட வீட்டு இரவு சாப்பாடு செய்வேன். அவிச்ச கோதுமைமா இது வந்து அரிசிமா, வெள்ளி அரிசிமா, சிவப்பு அரிசிமா கொஞ்சம். இதை முதல்ல அரிக்கலாம். என்னென்னு சொன்னால் இதில் வந்து கட்டை வரும், வறுத்து போட்டு நான் அரிக்காமல் அப்படியே வச்சேன்னா அதனால் கட்டை வரும். இப்போ இந்த கட்டையை எப்படி நான் இந்த புட்டோடு மிக்ஸ் பண்ணி அவிக்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அடுத்தது உளுத்தம்மா, கொஞ்சம் உளுத்தம்மா நிறைய தேவையில்லை, ஒரு 2 கரண்டிமா. டெய்லி புட்டு அவிக்க இந்த மாதிரி 2 கரண்டி போட்டாலே, 2 மேசக்கரண்டி போட்டாலே போதும், நல்ல வாசமாக இருக்கும் புட்டும். இதோடு சேர்த்து வேறு நீங்கள் குறிஞ்சாயில் சேர்த்து கொள்ளலாம். குறிஞ்சாயிலம்மா அது என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் இன்றைக்கு சேர்க்க இல்லை. அதோடு நான் வேணுமெண்டா சேர்த்து அவிக்கலாம். இதுக்கு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவோட ஒரு தேக்கரண்டி உப்பு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு கரைக்க தேவையில்லை. இது புட்டுக்கு தேவையான அளவை போட்டிங்களன்னு சொன்னால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கட்டையை இந்த சைடில் போட்டுட்டு இப்போ நாங்கள் இந்த மாக்கட்டை இடத்துல நல்லா கொதி தண்ணியை ஊற்றுறேன். முதல்ல கொஞ்சம் கொதி தண்ணியை ஊற்றி இந்த கட்டையை முதல்ல நல்லா கரைக்கணும். அது டக்கண்டு கொதி தண்ணி அந்த கட்டை எல்லாத்தையும் இழுத்துடும். அதுக்கு பிறகு இந்த மாவை அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம். நல்ல பொங்கு தண்ணியாக இருக்கணும். இதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விடுவோம். கொதி தண்ணியை விட்டு புட்டுக்கு இவ்வளோ தான் தண்ணியாண்டு பார்த்து விடையலாம். நீங்கள் தான் உங்களோட அளவுக்கு நீங்கள் செய்து பழகினீங்களா அது கரெக்டாக வந்துடும். நல்ல ஒரு தடியால், தடிக்கரண்டி அல்ல ஏப்பக்காம்பு அந்த மாதிரி பெரிய கரண்டியால் அப்படி மிக்ஸ் பண்ணி குழைக்கணும். இந்த உடனே கை வைக்க இயலாது, சுடும். இப்போ இதுக்குள்ளே தண்ணியை விட்டோன்னே அந்த உளுத்த மாவும் அரிசி மாவும் இருக்குல்ல, அவ்வளோ வாசமாக இருக்குது. எவ்வளோ தூரம் தண்ணி நல்லா கொதிச்சிருக்குதோ அப்போ தான் புட்டு நல்லா வரும். இல்லையாண்டா புட்டு சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்குது. அதே நேரம் மாவும் வந்து நல்லா அவிஞ்சிருக்கணும். கோதுமை மா அவிய வச்சது வந்து நல்லா அவிஞ்சிருந்தால் தான் புட்டு நல்லா இருக்கும். இப்படி தண்ணியை சேர்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் தண்ணி காணாதுன்னு சொல்லி. இப்படி நல்லா அமர்த்தி குழச்சி கொண்டு வரைக்கே தெரியும். பவுடர் இல்லாமல் இந்த மா வந்து மாத்தன்மை இல்லாமல் தண்ணியோட சேர்ந்துடணும். அதுக்கு தான் ஒரே அடியாக ஊற்றக்கூடாது, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். உங்களோட நாட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கு புட்டு அவிக்க சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக பார்த்து பழகிற ஆக்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். புட்டு அவிக்க தெரியாதுன்னு சொல்கிற நீங்கள் தான் இதை பார்த்து பழகிக்கொள்ளணும். இப்போ பாருங்க நல்லா சேர்ந்து அந்த மா வந்து உதிரியாக வந்துட்டுது. இப்போ தெரியுது எங்கேயுமே மாத்தன்மை இல்லை. நல்லா கொதி தண்ணி விட்டபடியாக இப்படியே குழஞ்சு இப்படியே திரண்டு வருமா இருந்தால் அது புட்டு நல்லா வராது, கட்டியாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து உங்களுக்கு தெரியுது புட்டு இப்படி எங்கேயுமே பவுடர் இல்லாமல் நல்லா இதாக வந்துட்டுது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா போனியால் கொத்தணும். அதுக்கு நான் இப்படி சில்வர் போனி வாய் வெட்டுள்ள போனியாக இருக்கணும். அதால் பின்பக்கத்தால்
இப்படி அமர்த்தி குழைக்கணும். கையை வைக்கிறதுக்கு முதல் மாவுக்குள்ளே அமர்த்தி குழைச்சோம்னு சொன்னால் பாருங்க இப்படி வந்துட்டு இப்போ கட்டி கட்டியாக வந்துட்டு அப்படியே புட்டு. கை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை புட்டுக்குள்ளே. இது அப்படியே இது ஒரே அடியாக எவ்வளோத்தையும் இப்படியே போட்டு கொத்த இயலாது. அதனால் கொஞ்சத்தை குறைச்சி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் மாவை எடுத்து இன்னொரு சட்டிக்கு மாற்றிட்டு மறுபடியும் இப்போ கொஞ்சம் இது நிறையவே இருக்கிறபடியாக நான் இப்படி செய்கிறேன். இப்படியே நல்லா தட்டி விட்டுட்டு கை வைக்கவே தேவையில்லை மாவுக்குள்ளே. இது இப்படி கட்டியாக இருக்குது பாருங்க. இனி கொத்தி விட்டால் சரியாக போயிடும். இது கட்டி கட்டியாக இருக்குது, எங்கேயுமே பவுடர் மாதிரி இல்லைம்மா. இது அப்படியே இப்படி சட்டியோடு சேர்த்து இப்படி உருட்டி இதன்னும் போது இப்படியே உருண்டு உருண்டு வரும்மா. ஒரு மணிமணியாக இருக்கும். அந்த புட்டின் இதெல்லாம் அப்படி மணிமணியாக இருக்குதுன்னு சொல்லி அம்மாக்கள் சுளகு வச்சு கொளிச்செடுப்பாங்க. அப்படி தேவையில்லை. இப்படியே நல்லா சட்டியோட சேர்த்து இப்படி ஆட்டைக்குள்ள இந்த பெரிய கட்டையெல்லாம் ஒரு பக்கமாக வந்துடும் பாருங்க. அதை திரும்பவும் மறுபடியும் கொத்தி விட்டோம்டா புட்டு ரெடி. இனி இது அவிச்சா சரி. எல்லா சாப்பாடு செய்கிறத விட ஈஸியான சாப்பாடு புட்டை வைக்கிறது. எப்படி ரைட்டா? புட்டை வைக்கும்போது வெளியில் கொட்டக்கூடாது, கொட்டாமல் இருக்கணும். அதுதான் மிக முக்கியமான விஷயம். புட்டை வைக்கிறோம்னு சொல்லி எல்லா இடமும் பரவக்கூடாது. அது எல்லாத்தையும் நாங்கள் ஆரம்பத்திலே பழகிக்கொள்ளணும். கவனமாக செய்தோம்னு சொன்னால் வெளியில் எங்கேயுமே சிந்தாமல் சிதறாமல் சமைக்கலாம். ஓகே, அதுக்கு பிறகு மிச்ச புட்டையும் கொத்திட்டோம்டா புட்டு ரெடி. இப்போ குழலை புட்டை போட போகிறேன். துருவின தேங்காய் பூ ஒரு சட்டிக்குள்ள குழலை வச்சுட்டு முதல்ல கொஞ்சம் தேங்காய் பூ இதுக்குள்ளே புட்டுக்குழலுக்குள்ளே ஒரு சில்லி இருக்குது. இந்த புட்டுக்கு இது போட்டால் தான் புட்டு வரும். இதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் பூ போடணும், அப்படி சுற்றி போடணும். அப்போ தான் எல்லா இடமும் சேரும் தேங்காய் பூ. இல்லைன்னா நடுவிலேயே மட்டும் இருக்குது, சைட்டில் ஒன்றோடி ஒன்று ஒட்டிடும். இதுக்கு பிறகு ஒவ்வொரு கையளவு மா எடுத்து இதுக்குள்ளே போடுறோம். கொட்டாமல் வெளியில் கொட்டாமல் போட்டுட்டு இப்படி இருக்கா தட்டி விடணும். அப்போ தான் லெவலாக நிற்கும். ஓகே, திரும்ப தேங்காய் பூ. ஓகே, திரும்ப ஒரு கையளவு மா கொஞ்சமாக இருக்குன்னுச்சா இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து போடலாம். எனக்கு ஒரு கை போட்டால் சரியாக இருக்கும். திரும்பி தேங்காய் பூ சுற்றி போடணும். இது பார்க்கும்போது தெரியும். திருப்பி கொஞ்சம் தேங்காய் பூ, திருப்பி ஒரு கையளவு பிறகு இதுக்குள்ளே இருக்கிற மாவை இங்கே கொட்டிட்டு தான் தேங்காய் பூ போடணும். ஏன்னு சொன்னால் மேலே தேங்காய் பூ ஃபுல்லாக போடணும். அப்போ வெளியில் கொட்டும். ஓகே, இப்போ இதில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இந்த புட்டுக்குழலை அப்படியே வச்சுட்டு இதுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் அவிய வச்சிங்கன்னு சொன்னால் புட்டை கொட்ட முடியாது. இப்படி நீங்கள் அவிஞ்சு கொண்டு இருக்கிறதுக்குள்ள இதுக்குள்ளால் ஆவி வரும். அந்த நேரம் மூடி போடுங்க. இல்லைன்னு சொன்னாலும் இதுக்கால ஆவி வாரதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஆவி 5 செகண்ட் தான். 5 செகண்டுக்கு மேலே வச்சிங்களன்னு சொன்னால் உள்ளே இருக்கிற புட்டெல்லாம்
நல்லா அவிஞ்சிட்டு சொன்னதுன்னா இங்கே ஒட்டிடும். பிறகு அதுலேருந்து நீங்கள் தள்ளும்போது கலராது. இப்போ நீங்கள் இந்த சில்லியை வந்து நல்லா அமர்த்தி மூடணும், இல்லை லைட்டாக இறக்கி மூடலாம். இப்படி மெதுவாக மேலால் வச்சாலே போதும். அல்லது நீங்கள் இப்படி வரும்போது ஆவி நல்லா வருதுண்டா பிறகு கூட வச்சுக்கொள்ளலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை பார்த்து செய்யுங்க. உங்கள் ஆவி வருது மேலால் ஊதி பார்க்கும்போது தெரியும். இப்போ இதுக்கு மேலே இதை வைக்கிறேன். வச்சு ஒரு 5 செகண்ட் 1 2 3 4 5 போதும். அப்படியே இறக்குறோம். ஒரு 5-6 செகண்ட் விட்டுட்டு இதை இறக்கி இன்னொரு வழி இருக்குது. இதை வந்து ஒரு நிமிஷம் ஆவி போக கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுட்டு கொட்டலாம். இல்லையென்று சொன்னால் இப்படியே இந்த குழலுக்கு என்னோட இதில் கைப்பிடி உடைஞ்சிட்டுது. அப்போ இல்லைன்னு சொன்னால் இப்படியே கீழ்ப்பக்கத்துக்கு கொஞ்சம் தண்ணி திறந்து விடுவோம். தண்ணியை திறந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்படி புட்டு கொட்டுறேன்ட்டு ஒரு தடி அல்லது ஏப்பக்காம்பு எதுவானாலும் சரி பின்னால் தள்ளுறதுக்கு தண்ணி வடிகிறபடியாக நான் இப்படித்தான் கொட்டுவேன். அப்படி சில்லியாக வந்திருக்கு. இனி அடுத்த புட்டை போட்டுட்டு மறுபடியும் இப்போ வந்து 2வது புட்டும் அவிஞ்சிட்டுது. திரும்பவும் நான் லைட்டாக தண்ணியில் கழுவுறேன். பச்சை தண்ணியில் அது குளிர் தண்ணியை இப்படி பிடிச்சோம்னா சரி. கீழ் பக்கத்தை தண்ணி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக துடைக்கிறேன். துடைச்சிட்டு மூடி எடுத்துட்டு ஏப்பக்காம்பு எடுத்து நான் முதல்ல கையால் அடித்து தட்டி போட்டேன். இப்போ வந்து இது ஒரே தள்ளாக இப்படி இருக்கும். இது ஒரு நீ சாமத்தி பிடிச்சா தான் நிற்கும். இல்லைண்டா முதல் புட்டு கலண்டு போயிடும். அப்படி இல்லைண்டா பொறுக்க வைக்கணும். அங்கே மறுபடியும் புட்டை போடலாம். இப்போ முட்டை பொரியலுக்கு முட்டை எடுத்து ஒரு டிஷ்ஷில் போடுறேன். கொஞ்சம் உப்பு, அது தேக்கரண்டி உப்பு, இதில் வந்து கொத்தமல்லி இலை, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்ல சின்னனா குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் எள்ளு சேர்த்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். எள்ளு சேர்த்து முட்டை பொரித்தால் நல்லாயிருக்கும். ஒரு தேக்கரண்டி எள்ளு சேர்த்துருக்குறேன். முட்டை பொரிக்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கிறேன். இது எண்ணெய் தேவையில்லை. அந்த அடித்தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு கதை விடணும். இல்லைன்னு சொன்னால் சில வேளையில் ஒட்டி பிடிச்சிடும். மூடி போட்டு பொரித்தால் கெதியாக பொரிக்கலாம். அதே நேரம் நெருப்பை நல்லா கூட்டக்கூடாது, கீழே அடி பிடிக்குது. புட்டு மூணு புட்டு சம்பல், இது சம்பல்.
இன்றைக்கு எங்கட வீட்டு இரவு சாப்பாடு புட்டு, முட்டை பொரியல், சம்பல், இடி சம்பல், வெள்ளி அரிசிமா, சிவப்பு அரிசிமா, கோதுமமா, உளுத்தம்மா சேர்த்து அவிச்ச குழல் புட்டு. அடுத்தது பொரிச்ச மிளகாய் இடி சம்பல். ஓகே, இதுதான் எங்கட வீட்டு இரவு சாப்பாடு. இன்றைக்கு எங்கட வீட்டு இரவு சாப்பாடு செய்து காட்டி இருக்கிறேன். அதாவது குழல் புட்டு, சிவப்பு அரிசிமா, வெள்ளை அரிசிமா, அவிச்ச கோதுமமா, உளுத்தம்மா சேர்த்து புட்டு எப்படி குழைக்கிறது என்று சொல்லி காட்டியிருக்கிறேன். அதோட முட்டை எப்படி பொரிக்கிறது என்றும், அடுத்தது இடி சம்பல், மிளகாய் பொரிச்சு எப்படி சம்பல் செய்யறதையும் செய்து காட்டியிருக்கேன். இது எங்களோட நாட்டில் எங்களுடைய அம்மாக்களுக்கு கைவந்த கலை இந்த சாப்பாடு செய்கிறது. இருந்தும் கல்யாணம் ஆகி சமைக்க தெரியாம இருக்கிற பிள்ளைகளுக்காகவும், வீட்டுக்காரர் அதாவது வைஃபை பிரிஞ்சு இருக்கிற தம்பிமார் அண்ணமாருக்காகவும் நான் இந்த சாப்பாடை செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா இதையும் செய்து சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. செய்ய தெரியாதவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ. இப்ப நான் செய்த புட்டு, முட்டை பொரியல், சம்பளை சாப்பிடலாம் வாங்குவோம். புட்டு, சம்பல், முட்டை பொரியல். சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இந்த சாப்பாட்டை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. தெரியாத நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான சாப்பாடுகள் செய்யணும்னு நினைச்சீங்களான்னு சொன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கொண்டு மீண்டும் நல்ல ஒரு வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முதல் இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்த எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம்.